நான் ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கிறேன். படிக்கிறதுக்கு இல்ல, சும்மா வந்தேன். அந்த ஸ்கூல்ல ஒரு அழகான வாசகம் இருந்துச்சு. அதைத்தான் நீங்க உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுல என்ன இருக்குது நீங்க பின்னாடி பாக்குறீங்க. சாதிக்க முடியாமல் செய்வது எது அப்படின்னு ஒரு 7 விஷயத்தை அதுல நோட் பண்ணியிருந்தாங்க. நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் சாதிக்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இந்த 7 விஷயத்துல உங்ககிட்ட ஏதாவது இல்லாம இருக்குதா அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை சேர்த்துக்கங்க. நிச்சயமா நீங்க தான் சாதனையாளர். என்ன விஷயம் தெரியுமா? நம்பர் 1, தோற்கும் போது மனம் தளர்ந்து போறது. ஐயோ, நான் இதுல தோத்துட்டேனே, ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறது. பொதுவா சொல்லுவாங்க, தோல்விதான் வெற்றியின் முதல் படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நான் தோற்கும் போது எதை செய்யக்கூடாது எதை செய்யணுங்கிறத நான் கண்டுபிடிச்சிடறேன்ல. அப்ப அதுல மனம் சோர்ந்து போயிடாம அதுல துவண்டு எழுங்க, முன்னேறி செல்லுங்க. நிச்சயமா நீங்க சாதிக்க முடியும். 2வது விஷயம், மற்றவங்களோட அல்லது பெரியவங்களுடைய ஆலோசனையும் கண்டிப்பையும் ஏற்க முடியாததுதான் நம்ம சாதிக்க முடியாததுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. ஆமா, பல நேரத்துல நமக்கு ஆலோசனை மற்றவங்க சொல்லும் போது, என்ன இவங்க சொல்றது, நம்ம என்ன கேட்கறது, என்ன யார் இவங்க இப்படி பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம தான் பெரிய ஆள் மாதிரி நம்ம பேசுறோம் பாருங்க. அது தவறு. மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்கணும், அப்பதான் சாதிக்க முடியும். 3வது சாதிக்க முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுல போட்டிருந்துச்சு, அர்ப்பணிக்காம செய்யறது. அதாவது ஏனோ தானோன்னு கடமைக்கு எதையாவது செய்யறது அப்படி இல்ல, கடமையா நினைச்சு செய்யுங்க, செய்யறத முழுமுச்சோடு செய்யுங்க, நிச்சயமா சாதிச்சிடலாம். 4வது விஷயம் என்ன அப்படின்னா, சாதகமான உபதேசத்தை மட்டும் கேட்டுக்கிறது, எனக்கு இஷ்டமா இருக்கிறத மட்டும் கேட்டுக்கிறது, கஷ்டமா இருக்கிறத விட்டுறது அப்படி இல்ல. பொதுவா சொல்லுவாங்க, ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும் அப்படின்பாங்க. அது நமக்கு கஷ்டமா இருக்கும், அதை செய்ய மாட்டோம். ஆனா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்போம் பாருங்க. அது மாதிரி சாதகமான விஷயத்தை மட்டும் ஏத்துக்கிட்டு மத்ததை அவாய்ட் பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும், அது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் சரி, இஷ்டமா இருந்தாலும் சரி, அதை நான் கடைபிடிக்கணும். 5வது என்னன்னா, நேரத்தை சரியா பயன்படுத்தணும். ஏன்னா பல நேரங்கள்ல நேரத்தை நம்ம விரயமாக்கிறோம். அப்படி செய்யாம நேரத்தை டைம் போட்டு சரியா யூஸ் பண்ணுங்க. 6வது, எதுலையும் பேராசைப்படாதீங்க. எதுலையும் ஐயோ அது அப்படி இப்படி அப்படின்னு அதுல ஆசைப்படாதீங்க. 7வது, எப்போதுமே பெருமையா இருக்காதீங்க, தாழ்மையா இருங்க. ஒருவேளை இந்த விஷயத்துல எதையாவது உங்ககிட்ட இருக்குதா, இதை அவாய்ட் பண்ணி நல்ல விஷயத்த நீங்க சேர்த்துக்க பாருங்க. நீங்க தான் சாதனையாளர். நிச்சயமா நீங்க சாதிப்பீங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால. அதனால அவரை நம்புங்க, இந்த காரியங்களை செய்யுங்க. நிச்சயமா இந்த ஆண்டு நீங்க சாதிப்பீங்க. ஏசப்பா உங்க கூட. God bless you.